சூத்திரம் பழகு. விதையை விலைக்கு விற்கும் நிறுவனங்கள் வேகமாய் வளரலாச்சு. 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 மகசூல் பெருகும் என மலட்டு விதைகள் விற்று மகசூல் பெருகும் என மலட்டு விதைகள் விற்று மீண்டும் விளைச்சல் இன்றி விதைகள் அடக்கமிட்டார். மீண்டும் விளைச்சல் இன்றி விதைகள் அடக்கமிட்டார். விதையை விலைக்கு விற்கும் நிறுவனங்கள் வேகமாய் வளரலாச்சு. விதையை விலைக்கு விற்கும் நிறுவனங்கள் வேகமாய் வளரலாச்சு. பூச்சிக்கொல்லி உரங்கள் என்று அடுக்கடுக்காய் பணத்தை வாரி விதைத்து பூச்சிக்கொல்லி உரங்கள் என்று அடுக்கடுக்காய் பணத்தை வாரி விதைத்து எந்த பயிர் வைப்பதென்று சொந்த புத்தி இல்லாமலே எந்த பயிர் வைப்பதென்று சொந்த புத்தி இல்லாமலே எவனோ முடிவு செய்யும் நிலையில் விவசாயி எவனோ முடிவு செய்யும் நிலையில் விவசாயி விதையை விலைக்கு விற்கும் நிறுவனங்கள் வேகமாய் வளரலாச்சு. விதையை விலைக்கு விற்கும் நிறுவனங்கள் வேகமாய் வளரலாச்சு. டிவிலையோ பத்திரிகையிலையோ சில குறிப்பிட்ட காட்சிகள் வந்தால் நான் எப்பவுமே தவிர்த்துருவேன். அதை பார்க்குறதுக்கான மனத்தெம்பு என்கிட்ட கிடையாது. உதாரணமாக ஈழத்து போரில் பலியான குழந்தைகள், ஆசிட் வீச்சுக்குள்ளான பெண்கள், மிக மோசமான சாலை விபத்தில் உயிரிழந்தவங்க, இவங்களை பற்றின புகைப்படங்களோ வீடியோவோ வந்தால் மனசுக்குள்ளே ஒரு பெரிய அச்சம் படரும். இதே மாதிரியான ஒரு நடுக்கத்தை தான் இந்த பஞ்சத்தில் அடிபட்டு எலும்பு தோலுமாக இருக்கக்கூடிய பழைய காலத்து புகைப்படங்களும் எனக்குள்ளே ஏற்படுத்தும். 1770 ஏற்பட்ட வங்கத்து பஞ்சம், இன்னொன்று 1877 சென்னை மாகாணத்தில் ஏற்பட்ட தாது பஞ்சம். இந்த 2 பஞ்சத்திலையுமே கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. விதை நெல் எடுத்து சாப்பிட்றதுல ஆரம்பித்த நெருக்கடி கிட்டத்தட்ட ஒருத்தர் அடித்து சாப்பிட்ற அளவுக்கு கூட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி லேசான வறட்சி வந்தாலே அரசாங்கம் முதல் விஷயம் தெரிந்த விவசாயிகள் வரைக்கும் பதறதுக்கு காரணம் இந்த 2 பஞ்சங்கள் தான். இந்த அளவுக்கு இல்லாட்டா கூட 1967 ஏற்பட்ட பஞ்சத்திலேருந்து நம்முடைய அரசாங்கம் ஒரு மோசமான பாதையை தேர்ந்தெடுத்தது. இதுவரைக்கும் ஒரு குறுகிய நோக்கில் ஒரு கட்டுப்படித்தனமாக விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க. நாங்கள் தான் முதலாக வந்து சயின்டிஃபிக்காக ரொம்ப முற்போக்காக ஒரு விவசாயத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு முஸ்தீபுகளோட களத்தில் இறங்கினாங்க. ஆனால் அதனுடைய விளைவுகள் அவங்க எதிர்பார்த்ததுக்கு மிக நேர்மாறானதாக இருந்துச்சு, மிக மிக மோசமானதாக இருந்துச்சு. 1965 வங்காள பஞ்சத்திலிருந்து இந்தியா இன்னும் மீண்டு வரல. இந்த சமயத்தில் தான் கரும்பு, வேர்க்கடலை அப்படின்னு நல்ல மண்வளம் உள்ள இடங்களில் இதெல்லாம் பயிர் செஞ்சு கடைசியில் அரிசிக்கும் கோதுமைக்கும் ராகிக்கும் இடமெல்லாம் போகும்போது க்ரீன் ரெவல்யூஷன் இந்தியாவுக்கு அறிமுகமாகுது. இந்த பசுமை புரட்சி என்ன பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணுதுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நெல் உற்பத்தி தரும், கோதுமை உற்பத்தி அதிகமாக்குறோம் அப்படின்னு சொல்லி மெக்சிகோவில் நார்மன் போர்லா தலைமையில் ஆரம்பிக்குது. அது மெதுவாக பரவி இந்தியாவுக்கு சேரும்போது பஞ்சாபில் ஆரம்பித்து தமிழ்நாடு, கேரளா வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் போய் சேருது. அப்போது அவங்க இருக்கிற குள்ள நெல்லை நம்ம கொண்டாந்து கொடுத்தான். 5008 கொடுத்தான், 5005 கொடுத்தான், 5020 கொடுத்தான், 5022 கொடுத்தான், 5036 கொடுத்தான், 5063 கொடுத்தான். எந்த விதையாக இருந்தாலும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே பழம் தள்ளல, அதை பூச்சி தின்னுதில்லை.
நோய் தின்னுது இல்லை, அதனால தானே விவசாயி கடன்பட்டான். இப்போது கடனை அடைக்க முடியாமல் தானே கடந்த 15 வருஷத்தில் 2,50,000 விவசாயி தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்குறான். காரணம் நம்முடைய விதை இல்லாமல் நம்ம பயிர் இல்லாமல் போனது தானே. பூச்சிக்கொல்லி உரங்கள் என்று அடுக்கடுக்கை பணத்தை வாரி விதைத்து, பூச்சிக்கொல்லி உரங்கள் என்று அடுக்கடுக்காய் பணத்தை வாரி விதைத்து, எந்த பயிர் வைப்பதென்று சொந்த புத்தி இல்லாமலே, எந்த பயிர் வைப்பதென்று சொந்த புத்தி இல்லாமலே, எவனோ முடிவு செய்யும் நிலையில் விவசாயி, எவனோ முடிவு செய்யும் நிலையில் விவசாயி, விதையை விலைக்கு விற்கும் நிறுவனங்கள் வேகமாய் வளரலாச்சி. விதையை விலைக்கு விற்கும் நிறுவனங்கள் வேகமாய் வளரலாச்சி. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அது வந்த பிறகு விவசாயிகளை வந்து எப்படி வழி கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. முதல்ல அவங்க செஞ்சது வந்து மானியங்கள் கொடுக்குறது. முதல்ல வந்து ஒரு நல்ல விதை கொடுக்குறோம், நாங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாரு, உன்னுடைய விவசாய நிலத்தில் பயிர் செய்யுங்க, அதுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறோம், இல்லைன்னா விலை குறைவாக கொடுக்குறோம். மற்ற இடத்துல 1000 ரூபா அப்படின்னா நாங்கள் 300 ரூபா மானியம் கொடுத்து 700 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்புறம் வந்து அதுக்கு உரம் கொடுக்குறோம், உரமும் வந்து மானிய விலையில் கொடுக்குறோம். பூச்சி வருதா, பூச்சி மருந்து கொடுக்குறோம், அதுவும் மானிய விலையில். சரி, பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு மெஷின் வேணும், ஸ்ப்ரேயர்ஸ் வேணும், அதுவும் மானிய விலையில், சில நேரங்கள் இலவசமாக. கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி மானியங்களாலும் அல்லது இலவசம் மூலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விவசாயிகளை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அரசாங்கம் முழுக்க கொண்டு வந்துடுறாங்க. அரசு மானியம் தருவார், மண்ணை கெடுக்கும் வீரிய விதைகள் விதைப்பார். அரசு மானியம் தருவார், மண்ணை கெடுக்கும் வீரிய விதைகள் விதைப்பார். விளையும் காலங்கள் தெரிந்து திட்டங்களிட்டு செயற்கை உரங்கள் தருவார். விளையும் காலங்கள் தெரிந்து திட்டங்கள் இட்டு செயற்கை உரங்கள் தருவார். இப்போது இந்தியாவிலேருந்து காட்டன் ரொம்ப விலை மலிவாக உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சோன்னா எல்லா இடங்கள்லையும் காட்டனை உற்பத்தி பண்ணுறதுக்கு பருத்தி செடிகளையும் பருத்தியையும் வந்து அதிகமாக விளைவிச்சோன்னா லாபமான ஒரு தொழிலாக பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க, ஒரு பேட்டர்ன் சேஞ்ச். நம்ம என்ன உணவு வேணுமோ அதை உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தோம், அதை தாண்டி வேறு சில உற்பத்திகளில் மாறுறப்ப பெரிய பஞ்சம்லாம் உருவாக ஆரம்பிக்குது. இந்த பேட்டர்ன் சேஞ்சை வந்து மேலேருந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன விதையை இங்கே கொடுக்கணும், என்ன விளைவிக்கணும், அதுக்கு என்ன விலை வைக்கணும் அப்படின்றது. இன்றைக்கி விவசாயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகளோடையும் மற்ற பெரிய இயந்திரங்களோடையும் சேர்ந்த ஒரு பகுதியாக தான் இன்றைக்கி மாறி இருக்கு. இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் சைட்லேருந்து வந்தாலும் சரி, சொல்லிக் கொடுத்த முக்கியமான பாடம் வந்து ஃபுட் செக்யூரிட்டிக்கும் உணவு உற்பத்திக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறது தான். கடனை தருவதாக பூச்சிக்கொல்லி வாங்க வைப்பார், விதை நெல்லை விலை பேசி இயல்பை மாற்றியே விட்டார். அரசு